வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் நம்ம கௌதம் ப்ரோ வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காரு. முக்கியமாக வந்து இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸை பற்றி நிறைய தாட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ நசீர் அகமத் அப்படிங்கிற நண்பர் வந்து பாட் 2 Crompton BLDC fans about 4.8 years ago. One is still working perfectly till date. The other fan had motherboard issue twice. They replaced the board for free both the times since it was under warranty. 5 years warranty கொடுக்குறாங்க. ஆமா. After the warranty ended, they charged 950 rupees for the board replacement. Overall good service during warranty, but after 5 years கேள்விக்குறி. சோ இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. இவர் கேட்ட சூப்பரான ஒரு பாயிண்ட். அப்ப கிராம்ப்டன்ல 5 இயர்ஸ் கொடுக்கிறது தான் அல்டி. ஆமா. அப்ப நம்ம கிராம்ப்டன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். 5 வருஷம் ஓடுது. ஏன்னா இப்போ இந்த பிஎல்டிசில என்ன ஆகுதுன்னா 5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த கரண்ட்ல ஒரு சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு உங்க மனசை திருப்திப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு வருத்தமும் இருக்கு ப்ரோ. காயில் ஃபேன்லாம் நான் தான் சொன்னேன்ல, அந்த வீடியோலயும் சொல்லிருப்பேன். உஷா ஃபேன்லாம் மியூசியம்ல பல வருஷமா ஓடுன ஒருத்தர் போட்டுருந்தாரு. வேற லெவல்ல 30 ஃபேன் வாங்கியிருந்தாங்க. 30 வருஷமா ஓடுதுன்னு போட்டுருந்தாரு. அது டைமிங்ல ரைமிங்கா போட்டுக்கிட்டு இருக்காரு. மியூசியம்ல ஃபேனுமே மியூசியமோட ஒரு பொருளாவே இருக்கு. அந்த பிராண்டே இப்ப சைலண்ட் ஆயிடுச்சு உஷா. ஏன்னா எங்க வீட்டுல உஷா ஸ்டிச்சிங் மிஷின் இருக்கு, ஸ்விங் மிஷின். ஆமா, எங்க வீட்டுல இருக்கு. அதெல்லாம் வந்து பழைய பிராண்டுங்க, நல்ல குவாலிட்டியான பிராண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. சரி, அடுத்து ஸோ மொத்தம் இவரோட டேட்டா ஒரு பக்கம் இருக்கு, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நசீர் அகமத் ப்ரோ சொல்லியிருக்காரு. அடுத்து ஷகில் ரிச்சார்ட் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ ஒரு நல்ல சைக்கிள் ஃபார் ரைடிங் அண்டர் 10K இருந்தா சொல்லுங்க. இவர் எல்லா வீடியோலயும் இந்த கமெண்ட் போட்டு கேட்டிருந்தாரு. ஓகே ரிச்சார்ட் ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா நம்ம ரிச்சார்ட்ல சஹில், அதான் சஹில் ரிச்சார்ட் அவர் ஃபுல் நேம். எப்படி சரி ரைட். இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ சிட்டிக்குள்ள இருக்காங்கன்னு வைங்க ப்ரோ. சிட்டிக்குள்ள இருந்தா ஹைபிரிட் சைக்கிள்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. 20 கிலோமீட்டர் ஓட்டுறாராம் ப்ரோ. அதான் ஹைபிரிட் சைக்கிள்ஸ் வந்து 700 சீன் போடுவாங்க ப்ரோ. இது நல்லா இருக்கும் சரியா, சிட்டிக்குள்ள ஓட்டினா. இதுலயே ஒரு புத்திசாலித்தனம் பண்ணலாம். இந்த ஹைபிரிட் சைக்கிள்ஸ்ல 700C வந்து இந்த ப்ரோ கோட் 700C ரோட் ஜெயண்ட் பிராண்ட் பேரு. இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் லைனருங்கிறதுலாம் கொஞ்சம் புதுசு தான் ப்ரோ. மோஸ்டா வந்து இப்போ என்னன்னா எல்லாமே ரீபிராண்டட் மாதிரி தான். இதுவும் சைனால தான் ப்ரோ வருது, கப்பல் வழியா. எல்லாத்தையும் பேர் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சும்மா நான் பேர் சொல்றேங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. சிட்டி கம்யூட்னா ஹைபிரிட் சைக்கிள்ஸ் ஆர் குட். ஓகே, இதுலயே கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னா நம்ம நார்மல் MTB 2090 ஒரு சைக்கிள் MTB 2090. ஸோ 2090 சரியா, அது வாங்கிட்டீங்கன்னா அந்த சைக்கிள்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த 700C டயர் போட முடியும். ஸோ MTBல டயர் திக்கா இருக்கிறனால நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா மிதிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு தோணும் காலப்போக்கில். அப்ப அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, என் ரோட்ஸுக்கு சஸ்பென்ஷன் வேணும்ல, இந்த MTBஸ்ல சஸ்பென்ஷன் வரும், அதுல இந்த குட்டி டயர் போடலாம். அதே ரிம்லயே இந்த டயர் போட முடியும், 700C போட முடியும். இதுக்கு ஒரு வீடியோவே நம்ம சேனல்ல இருக்கு. ஹவு வி டிரான்ஸ்ஃபார்ம்டு MTB to 700C. நாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சைக்கிள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரோட் பைக்ஸ் வந்து லாஸ்ட் ப்ரோ. இந்த ECR OMR வீட்டு பக்கத்துல இருக்கு, அவுட்டர் ரிங் ரோட் இருக்கு. ரோட் பைக்ஸ் வந்து பெரிய டயர் இருக்கு அதுவா. இது ப்ரோ நம்ம இருக்கல தின்னஸ்ட் டயர் ஆரியா ஓட்டுவாரு, அது ஆரியா ப்ரொஃபஷனல் சைக்கிள். ஓகே, சோ அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. அது என்ன அட்வான்டேஜ்னா ப்ரோ, 4 மணி நேரத்துக்குள்ள 3.25 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் 100 அடிக்கும். ஆமா, அதான் அதோட அட்வான்டேஜ். கரெக்ட். மேட்டர்னா ரோடு வந்து நல்லா ஈவனா இருக்கணும், அதான் நல்லா இருக்கும். நம்ம ஏரியால ஓட்டினா ஒன்னா ஸ்போக் கட் ஆகும். அதான் மழை வந்து பார்த்தேன் ரோடு எப்படி இருந்துச்சுன்னு. சரி, முதுகெல்லாம் சேரடிக்கும். சும்மாவே முதல்வன் அர்ஜுன் மாதிரி தான் சுத்திட்டு இருப்போம். அதனால பாத்துக்கோங்க ப்ரோ. 10,000 ரூபாய்க்கு வந்து நிஜமாவே இந்த 700C MTBயும் கிடைக்கும். MTB 10,000 ரூபாய்க்குள்ள வேணும்னா உங்க ஏரியால டெக்கத்லான் இருக்குன்னா அங்க போனீங்கன்னா அங்கேயும் நீங்க பாக்கலாம். ST20 வந்து கியர் இல்லாத MTB அவங்க தரப்புல கிடைக்கும். நல்ல குவாலிட்டி இருக்கும், ஆனா கியர் எல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்க 20 கிலோமீட்டர் ஓட்டுறதுல பிரச்சனையும் கிடையாது ப்ரோ. அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர் அப்படின்னா போறது 10 வராது 10னா இந்த மாதிரி சைக்கிள் போதும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. கியர் சைக்கிள்ஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம். என்னன்னா இந்த லூப்லாம் கொஞ்சம் போடணும். கண்டிப்பா, இல்ல கியர் வரவறன ஆயிரும். அது ரொம்ப கேவலமா இருக்கும். சத்தம் வரும். நான் இன்னைக்கு காலையில நம்ம குரூப்ல வீடியோ போட்டேன். எப்படி இருந்தது? ஆமா, பார்த்தேன். எப்படி அட்வென்ச்சர். லாரி டயருக்குள்ள எல்லாம் போயிட்டு வருவேன். ஆமா ஆமா, இப்படிதான் இருக்குது ஊருக்குள்ளார. அது எங்க ஒரு வீடு பக்கத்துல அப்படிதான் இருக்குது. நான் MTB வாங்க காரணமே அதான். மெயின் ரோடே போல இங்கேயே ஃபுல்லி அப்படிதான் இருக்கு. இவங்க ஃபுல்லா தண்ணி லாரி அடிச்சு ரோட காலி பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் பாண்டிங்கிற ப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, அபவுட் நார்டு பர்த்ரி ப்ரோ, ஐ ஹேட் போக்கோ F4 மொபைல் வித் டால்பி அட்மாஸ். வோக்கல்ஸ் ஆர் லோ அண்ட் சடன் ட்ராப் இன் மியூசிக். லேட்டர் அன்இன்ஸ்டால்டு ஹேமெலோடி ஆப். நவ் மியூசிக்ஸ் ஆர் பேலன்ஸ்டு பட் ஆப் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் ஆடியோ குவாலிட்டி. ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங்? ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரோ, நம்ம போக்கோல வந்து உள்ள போனீங்கன்னா டால்பி இருக்குன்னா டால்பி இருக்கும், இல்லாட்டி ஷாமி இல்லாட்டி ஒரிஜினல் இருக்கும். நீங்க ஷாமி சவுண்டும் ஒரிஜினல் ட்ரை பண்ணுங்க. டால்பி கப்பியா இருக்கு. பாதி போன்ல அந்த டால்பி ஆட்டோமேட்டிக் ஆன்ல தான் வேற இருக்கும். நீங்க ஷாமி சவுண்ட் இல்ல ஒரிஜினல் வச்சு பார்த்துட்டு ஹேமெலோடி யூஸ் பண்ணி பாருங்க. அதனால தான் அது அந்த இன்டர்ஃபியரன்ஸ் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வந்து பேஸ் வேவ் இருக்கும். பேஸ் வேவ் தான் மெயினுங்க. நாட் பட் 3 ப்ரோல கொடுத்துருக்காங்க. சொரிய விடும். ஆமா, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து திவாகர்ங்கிற நண்பர் வந்து மோட்டோ G45 என் சிஸ்டர் யூஸ் பண்றாங்க, G82 மை செல்ஃப், G84 மை பிரதர், G85 மை 2 கசின்ஸ், G96 என் அங்கிள், மோட்டோ H60 ஃபியூஷன் மை செல்ஃப். ஓ, 2 ஃபோன் வச்சிருக்காரு. 82வும் 60 ஃபியூஷனும்.
சரி அது பாருங்க வேற ஹாய் லெவல். சிவா ப்ரோ, மேல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மொபைல் எல்லாமே எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் யூஸ் பண்றாங்க. நாங்க ஒரு மோட்டோ ஃபேமிலி அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம். ஆல் ஆர் வேல்யூ ஃபார் மணி மொபைல்ஸ் தான். ஐ அக்ரி தேர் ஆர் ஃபியூ மைனர் பக்ஸ் இன் மோட்டோ மொபைல்ஸ் பட் தோஸ் ஆர் மேனேஜபிள், நாட் டீல் பிரேக்கர்ஸ். ஆல்சோ கம்பேர்ட் டு அதர் கம்பெனிஸ் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. ஹீட்டிங், பேட்டரி ட்ரெயின், கிரீன் லைன், ஏதாவது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ப்ரோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல மோட்டோக்காக அகைன்ஸ்டா நிறைய கமெண்ட் பார்க்க முடியுது. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவங்க யாருமே அவங்க ரெக்குயர்மெண்ட் தெரிஞ்சுதான் ஃபோன் வாங்குறாங்களான்னு தான் ஒரு டவுட் வருது. அதுதான் பிகாஸ் மோட்டோ ஃபோன்ஸ் கண்டிப்பா கேமிங் அண்ட் கேமராஸுக்கு பெஸ்ட் மொபைல் இல்லை, பட் ஆல்வேஸ் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் தான். ஸோ இவங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் கரெக்டான ரெக்குயர்மெண்ட் தெரியாம வாங்கிட்டு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, இதைத்தானே நம்ம இதுலயும் சொல்றோம். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ல Edge50 Neo வாங்கினா எப்படி தாங்கும் அது? நான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு தாங்கியிருக்கும். ஏன்னா நான் வந்து கேமரா தான் அப்பயும் அதிகமாக யூஸ் பண்ணேன். அதுதான் கேமரா ஸ்டட்டர் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல யூஏ. ஆமாமா, இல்ல ப்ரோ அதுக்கு வந்து லைட்டா அடாப்ட் ஆயிடுவோம் ப்ரோ. நம்ம இந்த பைக் ஓட்டும் போது பாத்திருக்கீங்க, கிக்கர் ஒரு தினிசா அடிச்சா மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நான் போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே, போய் கொடுத்தா ஃபிக்ஸ் ஆக போகுது. இருந்தாலும் தினிசா அடிச்சு பண்ணாதான்டா ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அப்படியே பழகிடுறது. அந்த மாதிரி தான் இது. அப்புறம் மோட்டோக்கு அடாப்ட் ஆயிடுவோம். எனக்கு என்ன, இந்த கேமிங் கொஞ்சம் ஹை இன்டென்ஸ் டாஸ்க் எல்லாம் வந்துட்டு 700 மேல திணிச்சோன்னு வைங்களேன், ஐஎம் பக்கர் ஓடி போயிடும். ஸோ வேற லெவல் பாயிண்ட் ப்ரோ. அப்புறம் கேப்டன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஜியோ ப்ராப்ளம் லிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. கேமிங் பண்ணும்போது ஆமா கரெக்ட், இது நிறைய பேர் சொல்றாங்க யுனிவர்சல். ஆமா ப்ரோ, அந்த பிங் டியூரேஷன் இருக்குல்ல, செம்ம லேட்டன்சி இருக்கும். கால் பேசும்போது எக்கோ, ரைட், எல்லாத்துலயும் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ப்ரோ. இதுக்கு பேர் தான் சவுண்ட் ஸ்டேஜிங். எஸ், நாங்க கான்சர்ட் இப்படிலாம் நீங்க வந்து அந்த ஸ்பீக்கர் வச்சு ஒரு இது போட்டீங்களா பரத் ப்ரோவோட, அந்த மாதிரி ஹலோ 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 அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஜியோ கொடுக்குறாங்க. 5G ஸ்பீட் வெரி லோ. இது எதுக்காகனா நீங்க ரொம்ப அடிக்ட் ஆயிட கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த லோ ஸ்பீடு. ஃபாஸ்டா ஆகி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு போயிருவீங்க. அப்புறம் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு நல்லா இருக்கு ப்ரோ, பட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நான் நிறைய இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். டாரண்ட் டவுன்லோட் போட்டா உலக ஸ்பீட்ல இருக்க மாட்டேங்குது. ஒழுங்கா ஸ்பீட்ல இருக்க முடியுதா? நான் என்ன நினைச்சேன்னா உலக லெவல்ல ஸ்பீடு செமையா இருக்கு ப்ரோ டாரண்ட்ல மட்டும் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஒழுங்கா இருக்கு, அங்கேயும் கேவலமா தான் இருக்குன்ட்டாரு. ரொம்ப கஷ்டம் தான். ஏர்டெல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணா ரொம்ப சூப்பரா கிடைக்குது ப்ரோ. ஏர்டெல் அங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான் சைலண்டா. மெனி ப்ராப்ளம்ஸ் லைக் கால் கனெக்ஷன், இன்சைட் ஹவுஸ், நெட்வொர்க் இஷ்யூ, வில்லேஜ் சைடு. என்னோட ரீஜன் சேலம், சேம் ப்ராப்ளம். வாட்ஸ்அப் வீடியோ கால் என்ன ஒஸ்டா இருந்துச்சு. இப்ப ஒன்னும் இல்ல, சிம்பிள் லைவ் பர்னிங் வேணுமா, SRK போட்டு கொளுத்திடலாம். ஜியோக்காக இன்னும் கம்பு சுத்திட்டு இருக்க ஒரே ஒரு ஆளு எங்க கேங்லயே அவன் தான். ஆமா, கண்ணுல லைட்டா கண்ணீர் வரும், ஆனா அப்படி சமாளி படுத்துருமா, அது எமோஷன்ல வந்துச்சு. ஆமா அப்படின்னுவா, பெயின்ல வரல அப்படின்னுவோம். இந்த விவேக் படிக்காதவன்ல பண்ணிட்டு அது வழி வேற டிபார்ட்மெண்ட். எனக்கு கேட்டா எங்க குடும்பத்துல எல்லாருமே வீடியோ கால் பண்ணுவோம்னா, ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கு அதுல பண்ண வேண்டியதானா, இல்ல நாங்க டயலர்ல இருந்தே பண்ணுவோம். பண்ணுங்க, எவ்வளவு நாள் பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வேஸ்ட்டுங்க நிஜமா. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப ஜியோல வந்து ஒருவேளை இதே மாதிரி ஃபேமிலி பிளான்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா இப்போதைக்கு நானும் என் ஒய்ஃப்க்கு மட்டும் நான் அந்த போஸ்ட் பெய்ட் போட்டேன். ஓகே, எனக்கு ஒர்த்தா இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, எனக்கு பிப்ரவரி மாசம் வரைக்கும் வேலிடிட்டி இருந்தது. அதனால இப்ப என்ன பண்ணிடுறேன், எனக்கு பர்சனலா மாசம் ₹100 மைனஸ் பண்ணுவோம் பில்ல. ஏன்னா பிப்ரவரிக்கு எனக்கு வேலிடிட்டி இருந்ததுங்கிறதுனால மைனஸ் பண்றோம். சூப்பர். இதே மாதிரி என் ஒய்ஃப்க்கு ஒரு 2 months வேலிடிட்டி இருந்தது. அப்ப 2 months இருந்ததுன்னா அந்த 2 months மைனஸ் பண்றோம். ஓகே, சோ அப்ப ஃபைனல் பில் பாத்தீங்கன்னா டாக்ஸோட எல்லாம் சேர்த்து 800 வரும் ரெண்டு பேருக்கு. அந்த 800க்கு பதில் 500 சம்திங் மாதிரி வரும். நல்லது. இதெல்லாம் பண்றான். நான் அதனாலதான் சொல்றேன், நான் வந்து ஏர்டெல் சூப்பர்னுலாம் சொல்லணும்னு ஆசைப்படல. ஏன்னா ஏர்டெல் மோசமா இருக்கிறதுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சில பேர்ல அது உங்க ஏரியாவை பொறுத்து தாங்க. உங்களுக்கு ஜியோ தான் ஒர்க் ஆகுதுன்னா நீங்க ஜியோ மாத்திருங்க, ஏர்டெல் தான் ஒர்க் ஆகுதுன்னா ஏர்டெல் மாத்திருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். இல்ல ரெண்டுமே வச்சுக்கோங்க. ஜியோ வந்து ஏதாவது ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க, நெட்டுக்கு மட்டும் ஏர்டெல் வச்சுக்கோங்க. ஏர்டெல்ல நெட் நல்லா இல்லைன்னா ஜியோ மட்டும் நெட்டுக்கு வச்சுக்கோங்க, இதை கால்ஸுக்கு வச்சுக்கோங்க. மாத்திட்டு போயிட்டே வேண்டியதான். இல்ல எனக்கு வந்து சிம்பிளா ப்ரோ, நான் இந்த மாதிரியான போன்ஸ் இப்பயும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதனால ஏர்டெல் தேவைப்படுது. ஏர்டெல் பிஎஸ்என்எல் தேவைப்படுது. பிஎஸ்என்எல் வச்சிருக்கேன். அது வந்து என்னன்னா, அது எப்படி சொல்றேன்னு தெரியல, கவர்மெண்டோட ஒரு கம்பெனி, நாளை பின்ன நீங்க கவுந்து கிடக்க போதும் பிரிய முடியல எங்களால. அதனால போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க அப்பாவா இருக்கட்டும், அவரு என்ன சொன்னாலும் அவர் பிஎஸ்என்எல் தான் வச்சிருக்கேன். எங்க அப்பாவுமே பிஎஸ்என்எல் தான். வேணாப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வேணாப்பா நானே ஏர்டெல் மாத்தி நானே பில்லு கூட பே பண்றேன். ஆமா இல்லப்பா, அது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்என்எல் ஓடுதுன்றது தான் உண்மை. சரியா, அவங்க தான் வந்து உயிரோட கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாம் பிஎஸ்என்எல் விடவே மாட்டேங்கிறாங்க. சீரியஸாங்க, சீரியஸா அந்த கேங்கே விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஐயோ நான் கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லணும்னா அதுல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா, பரவாயில்ல தம்பி அப்படின்றாங்க. பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல, சரி ரைட், அப்படிதான் இருக்கு. சரி, கார்த்திக் ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல நத்திங் ஃபோன் 3A 23K 1800 கார்டு ஆஃபர்ஸோட கிடைக்குது. இன்னும் கம்மியா கிடைக்கும். 23 பிளஸ் ஒரு 1800 இது கார்டு ஆஃபர். இன்ஸ்டாமார்ட்லாம் போன் வேற லெவல்ல ஏத்திட்டு இருக்காங்க. வடக்குல ஒரு நண்பர் இருக்காரு ப்ரோ, அவர் வந்து யூஸ்டு ஃபோன் 3 மாசம் 3A ஒன்னு சொல்லியிருந்தாரு, 14,000 சொன்னாரு. சூப்பர். ஒரு சின்ன டென்ட் இருந்தது கார்னர்ல, டிஸ்பிளேல எந்த இஷ்யூ இல்ல, டிவைஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா இருந்தது, ஆனா ஒரு சின்ன டென்ட் இருந்தது. ஓகே, 14,000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்ச பிறகு இருந்ததுன்னா ஓகே, கேஸ் போட்டா தெரியாது. வீட்ல இருக்க அப்பா அம்மா யாருக்கா நல்ல டீல் ப்ரோ. 14,000 ரூபாய்க்கு தெரியாது, 14,000 ரூபாய் பில் கொடுக்குறாரு. ஓகே, 25,000 ரூபாய் பில் இருந்தது. சூப்பர்.
ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஷன் அப்படிங்கிற நம்பர் வந்து ஜியோ 5G நான்லாம் மந்த்லி 1 TB யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் அம்பானி மாமா. அம்பானி மாமா 1 TB யூஸ் பண்றாரு பாத்துக்கோங்க. அவர் ஏரியா நல்லா இருக்கு போல. தப்பிச்சு புண்ணியம் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா ப்ரோ, இன்னைக்கு காலையில கூட என்ன பண்ணேன், ரோட்ல போயிட்டு இருந்தேன்ல, அந்த வீடியோ எடுத்தேன்ல, அது வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து மீடியால இருக்கான்ல, இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கட ஏரியாக்குள்ளார வினோத் ப்ரோ, அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரிஜினல் ஃபைல டெலிகிராம்ல அப்லோட் போட்டேன். அது 1.78 GB. ஓகேயா, சல்லுன்னு அப்லோட் ஆயிட்டான். ஆமா 5G அவ்வளவுதான். சோ இதுதான் நானும் பாக்குறேன் ப்ரோ. நான்லாம் வந்து நீங்க இப்ப சொன்ன அந்த 1 TB என்னையே அறியாம நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். படம் டவுன்லோட் போட்டு யூஸ் பண்றது ஒரு பக்கம் கரெக்ட். இன்னொரு பக்கம் என்ன, ஃபைல் அப்லோட் மெயினா அந்த நம்ம வீடியோஸ் நம்ம இவன் சொல்லுவோம் பாத்திருக்கீங்களா, நிறைய ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னே. ஃப்ளெக்ஸ் நான் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் பேட்மிண்டன், தண்ணி குடிக்கிற கேப்ல என்ன பண்ணேன், எனக்கு 3 படம் டவுன்லோட் பண்ணி காமிச்சேன். எல்லாம் கடுப்பாயிட்டாங்க, ஐயோ நே அது இவ்வளவு டவுன்லோட் ஆயிடுச்சு, மனசாட்சியே இல்ல, நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்க கேப்ல படம் டவுன்லோட் பண்ணி காட்டுற நீ வெறுப்பேத்துற அப்படின்னாங்க. நாங்க வேணா ஒரு 4 பேர் அந்த விஜய் எனக்கு எப்படி தெரியுமா ப்ரோ வந்தது, இவ்வளவு வருஷமா நான் மீட்டர் நெட்வொர்க் வச்சு பட்ட கஷ்டம் தான் எனக்கு வந்து வாவ் அப்படி இருக்கு. ஓகே, அடுத்து வந்து கார்த்திக் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ நான் விவோ X200 யூஸ் பண்றேன் பாஸ்ட் 3 months-ஆ. SOT மல்டிடாஸ்கிங் அண்ட் ஹார்ட் யூஸ்ல 6.5 hours கிட்ட வருது ப்ரோ. நல்லதுதான் ப்ரோ. நார்மலா யூடியூப் ஆர் மூவி வாட்ச் பண்ணா, இன்ஸ்டா வாட்ஸ்அப் இப்படி ரேண்டமா யூஸ் பண்ணாலும் 10 to 100% யூஸ் பண்றது 8.5 hours வருது. அப்ப ஓகே, மூவிலாம் வாட்ச் பண்ணா 2 மூவி ஃபுல்லாவே நான் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். 100ல இருந்து 80%க்கு தான் பேட்டரி டிராப் ஆகுது. ப்ரோ ரியலி இம்ப்ரெஸ்டு, கேமரா வெரி குட், ஹீட்டிங்லாம் இல்லை, MediaTek 9400 ரியலி நைஸ், ஓவரால் இஸ் அதான் வெரி குட் மொபைல். X200 FE-க்கு ஆப்டிமைசேஷன் டெஃபினிஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுக்கு பதில் X200 தைரியமா வாங்கலாம். நானும் அதாங்க சொன்னேன், நான் எல்லா இதுலயுமே அதான் சொல்றேன், X200 FE வாங்குறது பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி X200 வாங்கிடுறோம். ரொம்ப ஸ்டேபிளான போனு, Dimensity 9400+ சூப்பர் சிப்புங்க. அது ஈவன் போட்டோகிராஃபி அவ்வளவு நல்லா எடுக்குது. அது அதுக்காக நான் திரும்பியும் சொல்றேன், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. ஆமா 9400 நம்ம வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எந்த போனுமே வந்து பெரிய அளவுல ஏமாற்றம் தரல. ஆமா, சொல்ல போனா 9300 நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூலாம் இருந்தது. ஆனா 9400 அதெல்லாம் இல்ல, எதுவுமே இல்ல. வரும்போதே அது நல்லா வந்துச்சு அந்த சிப். நாங்க பயந்துட்டு இருந்தோம் ஆக்சுவலா, ஏன்னா ஓப்போமா தான் எடுக்கறான், விவோ எடுக்கறான். எனக்கு எப்படின்னா ப்ரோ, சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க நம்ம சேனலுக்கே புதுசா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுறாங்க, அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, என்ன ப்ரோ உங்களுக்கு MediaTek மேல அப்படின்னா ப்ரோ 9300 மோசமா சொல்றீங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா 9000 9100 9200 இப்படின்னு வரிசையா போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 9000 கம்பேர் பண்ணும்போது 9300 நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க வந்து என்னடானா நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இப்ப பிரச்சனை மார்க்கெட்ல எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் 9300 பிளஸ் சஜஸ்ட் பண்ணணுமா, இல்லாட்டி 8s Gen 4 8 லிட்டா, இப்படி ஒரு கேள்வி வரும். ஆப்வியஸ்லி 8s Gen 4 8 லிட் தான். இதுதான் எங்க பிரச்சனை. நான் வந்து இப்போ Dimensity வளர்ந்துருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. இப்போ எப்படின்னா, இது வந்து கிளாஸ்ல வந்து ஒரு பையன் இருக்கான் ப்ரோ, நம்ம ஸ்கூல்ல ரெப்ரசென்ட் பண்ணி அந்த பையனை போக வைக்க போறோம். அவன் வந்து எவ்வளவு மார்க் எடுத்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா 99 ப்ரோ. ஓகே சரியா, இப்போ இன்னொரு பையன் இருக்கான் ப்ரோ, 40 எடுத்துட்டு இருக்கான் ப்ரோ. கடந்த 4 வருஷத்துல பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன், 40 எடுத்துட்டு இப்ப 70 ஆயிட்டான், 99 எடுத்தவன் இப்ப 96 ஆயிட்டான், குறைஞ்சிருக்கான். ஆனா இவன் வந்து 40ல இருந்து 70 ஆயிருக்கான். ஆனா எப்படி பார்த்தாலுமே இன்னும் 96 தானே மேல இருக்கு. நான் என்ன பண்ணி தொலைய, அதனாலதான் வேற வழி இல்லாம ஸ்னாப்டிராகன் சொல்ல வேண்டியதா இருக்கு. கரெக்ட். இது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ ஸ்னாப்டிராகன் தான் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல, நம்ம ரிவ்யூவே பாக்குறோமே, கமெண்ட்ஸ்லயே பாக்குறோம், புலம்பல் எல்லாரோட புலம்பலும் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அடுத்து மோசஸ் விஜய் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ எம் யூசிங் Redmi Note 12 4G Note 12 Pro 5G 1 year 2 days முன்னாடி தான் செக்யூரிட்டி பேட்ச் வந்தது, அப்டேட் பண்ணினேன். இப்போ 8+ hours SOT 80% அனிமேஷன் இன்னும் நல்லா இருக்கு ப்ரோ. ஐ எம் ஆல்வேஸ் யூசிங் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஆப்டிக் ஃபீட்பேக், கேமரா லாஸ்ட் வீக் குற்றாலம் போனேன், என்னோட மொபைல்ல தான் போட்டோ எடுத்தோம், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. டுயல் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, 3.5mm ஜாக் அண்ட் டைப் சிலையும் நான் ஆடியோ டைப் சிலையும் கேட்க முடியும். தலைவர் என்ஜாய் பண்றாரு. சரி விடுங்க, உங்களுக்கு ஒரு அப்டேட் உங்களுக்கு வேணும், ஒரு பாயசத்தை போடுற வேண்டியதான். அதான் ரொம்ப ஓவரா பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு அப்டேட் தனியான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து, விவோ phones are now facing update issues, பேட்டரி ட்ரெயின், ஹீட்டிங் இஷ்யூ. இது அந்த V50 நிறைய பேர் நீங்க சொல்லி நேத்து கவர் பண்ணதால நிறைய பேர் விவோ V50ல எனக்கு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு போடுறீங்க. புது போன் ப்ரோ, அது 7 Gen 3 ப்ரோ, அதுல எப்படி ப்ரோ ஹீட் ஆகலாம், எனக்கு இதான் புரியல. அதுதான் எனக்கு புரியல. எனக்கு இது எப்படி நம்ம இப்ப வருத்தமா இருக்கு, விவோ, OnePlus, நார்டு, இந்த லிஸ்ட்லாம் கொஞ்சம் நல்ல சேஃப் பெட்டா நான் பார்ப்பேன். ஆமா, ரெட்மி அதை ஐப்ரோவைஸ் கர்மத்தை வச்சுக்கிட்டு சாகடிக்கிறான்னு நினைப்பேன். ஆனா கடைசியில நீங்களும் இப்ப உள்ள இருந்து இறங்குறீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. இது எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னு எனக்கு புரியல. நான் வந்து இவ்வளவு நிறைய பேர் போட்டுருந்தாங்க V50க்கு, எனக்கு அதான் ஷாக்கா இருந்துச்சு. எப்படா அந்த போன் அண்டர் பவர் ஆச்சேடா, பிரைஸ் தான் ஜாஸ்தி, பட் ஆனா சிப் அந்த அளவுக்கு இது கிடையாது. பட் ஏன் அதுவுமே இவ்வளவு பிரச்சனை தெரியல, அப்டேட்ல தான் பிரச்சனை இருக்கு ப்ரோ. அதுவும் முதல்ல கொளுத்தி போடணும் ப்ரோ, டார்ச்சரா இருக்கு. பசி அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ரியல்மி, ஓப்போ, OnePlus ஆல் ஃபோன்ஸ் அனிமேஷன் வந்துருச்சு ப்ரோ, இந்த பட்ஜெட்ல ஃபோன் கூட வந்துருக்கு. ஓப்போ K12Xல ப்ராப்பரா ஆப் ஓப்பன் க்ளோஸ் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ரியல்மி 12X, Narzo 70X, ரியல்மி 11X, Narzo 70X, Narzo 60, 60X, 12 Pro,
P1 Pro, P2 Pro, 13 Plus, 13 Pro, 13 Pro Plus, 14 Pro, 14 Pro Plus. ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுக்குமே அனிமேஷன் ஆட் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் ஃபோன்ல கூட ஆட் பண்ணிட்டாங்க. Realme 14 Pro Plus சீரிஸ்ல ஒன்லி ஆப் க்ளோஸ் அனிமேஷன் இருந்தா அது இல்ல போல இருக்கு. ஓகே, பட் இப்போ ஓப்பன் அனிமேஷன் கூட பண்ணிருக்காங்க. Oppo, Realme, OnePlus ஆல் ஃபோன்ஸ் ஃபைனலி ஃபுல் ஓப்பன் ஆப் க்ளோஸ் அனிமேஷன் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் வீடியோல சொல்லுங்க. குட் ஜாப் Realme அப்டேட் டீம்னு போட்டிருக்காரு. சோ இப்போ நம்ம மக்கள் எப்படி கலர் கோட் பேஸ் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு, எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஆமாமா, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ப்ரோ. தனித்தனியா இருக்கும்போது கஷ்டப்பட்டிருப்பாங்க. அடுத்து நிரஞ்சன் அப்படிங்கிற நண்பர் வந்து Vivo T4X பேட்டரி ட்ரெயின், T4Xல பேட்டரி ட்ரெயின் புதுசா அந்த ஃபோன் தானே இது. T4X சொல்றேனே தெரியல. Z10X T4X ப்ரோ. அதேதான், இப்போதான் லான்ச் ஆச்சு, 2-3 வாரத்துக்கு முன்னாடி லான்ச் ஆச்சு. கொஞ்சம் பழசு தான், ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க. இது ப்ரோ நம்ம Z10 அதுவும் 6 மாசம் கூட ஆகல, 3 மாசம் 4 மாசம் இருக்கும். எது இந்த பெரிய பேட்டரி சிங்கிள் ஸ்பீக்கர் அதுவா? அது Z10ல. ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு வந்து நம்ம ஜோக் கலாய்ப்போமே. ஆமா, யோ என்ன அது 14000 ரூபாய்க்கு போயிட்டு சீரியஸ் ஸ்பீக்கர் Vivo 3.1. ஓகே ஓகே, Z10X வந்துச்சுல அந்த ஃபோன். ஓகே, T4X. ஓகே ஓகே ஃபைன். ஆமாங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதுக்கெல்லாம் தீர்வு யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாங்க, ரைட்டு. சோ இன்னைக்கு மொத்தம் எல்லா கமெண்ட்டையும் நாங்க முடிச்சது நிறைவோட அதிசயமா முடிச்சிட்டோம். மனதிருப்தியோட, எப்பயுமே பாதி பெண்டிங், சந்தோஷத்தோட இந்த வாரத்தோட எல்லா கமெண்ட்டும் முடிஞ்சாச்சு. நான் அப்படியே ரிவ்யூஸ் இருக்கு 13 18 ரிவ்யூ இருக்கு, தலைவர் பாத்துக்காரு. அதெல்லாம் மேல இருக்கும் அண்ணன் தாங்க, அதுவும் அவர் தானா? சரிங்க, பாப்போம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில சந்திப்போம். சிவபராணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.